வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்திருக்கும் நான் பத்மாவதி. நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். 2036ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டித் தொடரை மனதில் வைத்து அனைத்து விளையாட்டுகளிலும் நாம் கவனம் செலுத்தி திறமையானவர்களை கண்டறிவது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டித் தொடரில் பல வகையான போட்டிகள் இருக்கின்றன என்றும் இந்த போட்டிகள் அனைத்திலும் நம் இளைஞர்கள் பங்கேற்க முயற்சிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உலகில் உள்ள மற்ற நாடுகள் நாம் பங்கேற்காத போட்டிகளில் பல பதக்கங்களை வெல்வதை சுட்டிக்காட்டிய பிரதமர், பதக்க எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக குறிப்பிட்ட போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மற்ற போட்டிகளிலும் பங்கேற்க நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்க ஏதுவாக 5 முதல் 15 வயது வரை உள்ள இளம் திறமையாளர்களை கண்டறியும் தேசிய இயக்கம் நடத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். அப்படி கண்டறியப்படும் இளம் வீரர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் உறுதியளித்தார். நாடு முழுவதும் வலிமையான விளையாட்டு சூழலை உருவாக்க 36,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் IITயில் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதி நாடு முழுவதும் விளையாட்டு சங்கங்கள் அமைத்தல், விளையாட்டு கலாச்சாரத்தை முன்னிறுத்துதல், வலிமையான உள்கட்டமைப்பு உள்ளிட்ட விளையாட்டுக்கு ஏதுவான சூழலை உருவாக்க பயன்படுத்தப்படும் என்றார். கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களை சேர்ந்த திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பதை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். இந்தியாவின் விளையாட்டு மரபுகளை ஒரு துடிப்பான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்து கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களிடையே பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு ஒரு வலுவான விளையாட்டு சூழலை தீவிரமாக உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார். உடல் தகுதியுடன் இருக்கவும் விளையாட்டு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளவும் அனைவரும் விளையாட்டில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டுத்துறை அமைச்சராக தான் பணியாற்றிய காலத்தை நினைவு கூர்ந்த ரிஜிஜு, பல்வேறு விளையாட்டு முகாம்களுக்கு சென்றபோது இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதே ஒவ்வொரு விளையாட்டு வீரரின் பொதுவான கனவாக இருப்பதை தான் கண்டதாக குறிப்பிட்டார். நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 359ஆக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. திபெத்தை ஒட்டிய நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் போத்தே கோஷி ஆற்றில் பனிப்பாறைகள் உருண்டு விழுந்ததன் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளம் பல நகரங்கள் மற்றும் கிராமங்களை சேதப்படுத்தியதுடன் முக்கியமான பாலங்களை அடித்துச் சென்றது. இதில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் யாத்ரீகர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் சிக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை மேற்கொண்டிருந்த 21 தமிழர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர்களது பெயர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு இந்தியா சார்பில் மனிதாபிமான உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதுவரை மொத்தம் 48 டன் இடையிலான நிவாரணப் பொருட்கள் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்கள் மூலம் காட்மண்டுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் நாடு தற்சார்பு நிலையை நோக்கி முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் 472 கோடி ரூபாய் மதிப்பிலான டி சீரீஸ் பீரங்கி சீரமைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்திருப்பதாக கூறினார். 2028-29 நிதியாண்டிற்குள் ராணுவ தளவாட ஏற்றுமதியை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், பீரங்கி சீரமைப்பு திட்டம் இந்தியாவில் தற்சார்பு தொழில் சார்ந்த சூழலில் முக்கிய மைல்கல் நடவடிக்கை என்றார்.
பணி நிமித்தமாக வெளிநாடு செல்லும் இந்தியர்கள் தங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் வகையில் இளம் அதிகாரிகள் இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்திய வெளியுறவு சேவை பிரிவின் பயிற்சி அதிகாரிகள் குடியரசுத் தலைவரை அவரது மாளிகையில் சந்தித்து பேசினர். அவர்கள் மத்தியில் உரையாற்றிய திரௌபதி முர்மு, பயிற்சி அதிகாரிகள் மத்திய அரசின் பிரதிநிதிகளாக மட்டுமல்லாமல் 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகள், நம்பிக்கையின் பிரதிநிதிகளாகவும் திகழ வேண்டும் என்றார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உலக நாடுகளுடனான நட்புறவில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி 4 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு செல்ல உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் CP ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உஸ்பெகிஸ்தான் அதிபரின் அழைப்பை ஏற்று வரும் சனிக்கிழமை அவர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். முதல் 2 நாட்கள் உஸ்பெகிஸ்தானில் தங்கும் அவர் அந்நாட்டு அதிபர் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து கிர்கிஸ்தான் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறவுள்ள 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற இருப்பதாகவும் CP ஜார்ஜ் தெரிவித்தார். தமிழகம் வந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மாநிலத்தில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் வாக்காளர் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, களப்பணி குறித்த கருத்துக்களை கேட்டறிந்தார். கூட்டத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களே ஜனநாயகத்தின் அடித்தளம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயகத்தின் அடித்தளமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் செயல்படுவதாக குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியலை துல்லியமாகவும் பிழையின்றி பராமரிப்பதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றார். எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் சிற்பிகளான மாணவர்கள் இந்திய தேர்தல் நடைமுறையின் வெளிப்படைத்தன்மையை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஞானேஷ்குமார் வலியுறுத்தினார். அகில இந்திய விவேகானந்தா கேந்திரத்தின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமது 50 ஆண்டுகால வாழ்க்கையில் சுவாமி விவேகானந்தரின் விழுமியங்களை பரப்புவதற்கும் தேசத்திற்கும் சேவையாற்றுவதற்குமே அர்ப்பணித்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவேகானந்தர் கேந்திரத்தின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக பொறுப்புணர்வு மற்றும் சேவை ஆற்றுவதன் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே எடுத்துரைக்க அவர் ஓய்வின்றி உழைத்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவேகானந்தர் கேந்திரத்தின் தலைவராக பணியாற்றிய பாலகிருஷ்ணன் சுவாமி விவேகானந்தரின் உரிய லட்சியங்களை தமது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து தேசத்திற்கும் சமூகத்திற்கும் அவர் ஆற்றிய பங்கு என்றும் போற்றத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தொலைநோக்கு பார்வையும் எதிர்கால திட்டமிடலும் மிக அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற 21வது உலகளாவிய நிலைத்தன்மை உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் நிலையான வளர்ச்சியை நோக்கி பணியாற்றும் அனைத்து தரப்பினருக்கும் இடையே ஒத்துழைப்பு, ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு அவசியம் என்றார். முறையான திட்டமிடல் மற்றும் தெளிவான தொலைநோக்கு பார்வை மூலம் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கங்கை நதிக்கரைக்கு அருகில் உள்ள வயல்வெளியில் பயிற்சி விமானம் ஒன்று இன்று விபத்துக்குள்ளானதில் பயிற்சியாளரும் பயிற்சி விமானியும் உயிரிழந்தனர். விபத்துக்குள்ளான விமானம் கான்பூர் சிவில் விமான நிலையத்திலிருந்து விமான பயிற்சி பள்ளியை நடத்தி வரும் கார்க் ஏவியேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். சம்பவம் நடந்த உடனேயே மீட்பு குழுக்களும் உள்ளூர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை தொடங்கினர்.
ஆந்திர பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். விஜயவாடாவிலிருந்து திருப்பதிக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று எதிரே வந்த ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்கள் வேலூர் கிராமத்தை சேர்ந்த விவசாய தொழிலாளர்கள் ஆவர். படுகாயமடைந்த 10 பேர் மீட்கப்பட்டு குண்டூர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, சுகாதாரம் மற்றும் பருவநிலை மாற்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்காக குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளரும் நாடுகளுக்கு $150 மில்லியன் அமெரிக்க அதிகமான நிதி உதவியை இந்தியா அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிதி உதவி குறைந்து வரும் நிலையில் ஏழை நாடுகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐநாவிற்கான இந்திய தூதர் பர்வதனேனி ஹரிஷ் தெரிவித்துள்ளார். இந்த மொத்த நிதியானது இந்தியா, ஐநா வளர்ச்சி கூட்டுத்தொகை நிதி மற்றும் பிரேசில், தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து IBSA நிதி ஆகியவற்றின் மூலம் வழங்கப்படுகிறது. நேபாளத்தில் சிக்கிக்கொண்ட தமிழர்களை மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் இன்று தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இதில் நேபாளம் சென்று மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க ஆஷிஷ்குமார் IAS தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்டுள்ள 20 தமிழர்களை உடனடியாக தாயகம் அழைத்து வர உரிய ஏற்பாடுகளை செய்யவும், தொடர்பு கொள்ள இயலாதவர்களின் நிலையை கண்டறிந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும், தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கவும் அக்குழுவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களின் நிலை என்ன என பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன், நேபாளத்தில் தமிழர்கள் 103 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மத்திய அரசுடன் இணைந்து நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக தமிழக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத், தென்னரசு ஆகியோர் தில்லி புறப்பட்டு சென்றனர். முன்னதாக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற தமிழர்கள் மீட்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் 4 அமைச்சர்களை தில்லி அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் விரைவில் இயற்றப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னி அரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். பொதுமக்கள், அரசியல் பிரதிநிதிகளுடன் ஆலோசித்து KN பாஷா தலைமையிலான குழுவினர் பரிந்துரை பெறப்பட்ட பின் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என அறிவித்தார். H1N1 எனப்படும் காய்ச்சல் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் திமுக MLA லட்சுமணன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், காய்ச்சல் பாதிப்பு கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் தேவைப்பட்டால் தடுப்பூசி வழங்கப்படும் என்றும் கூறினார். பன்றிக் காய்ச்சல் கட்டுக்குள் தான் உள்ளது என்றும் அமைச்சர் அறிவித்தார். காட்பாடி தொகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் வேண்டும் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மத்திய அரசு ஒப்புதல் அளித்தவுடன் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். தமிழ்நாட்டில் தேவைப்படும் நெடுஞ்சாலைகள் தொடர்பாக மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியதாகவும், பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெரம்பூர் தொகுதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக குழந்தைகளை ஈடுபடுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் தமக்கு எதிரான வழக்குகளை நிராகரிக்க கோரி முதலமைச்சர் சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தவறு என்றும், இதனை காரணம் காட்டி தமது வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் செலவு கணக்கையும் வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெற்றதை மறைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்கும், வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்கும் எவ்வித முகாந்திரமும் இல்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெருநாய் பிரச்சனையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி கெடு விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் அறிக்கையில் தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு, புதுச்சேரி அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய மேலும் அவகாசம் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 2 வாரங்கள் இறுதி கெடு வழங்கியதுடன் இனி எந்த அவகாசமும் வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை கொச்சைப்படுத்தியது தொடர்பாக மாநில அமைச்சர் கீர்த்தனா அளித்துள்ள விளக்கம் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் முயற்சி என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட மதுரையைச் சேர்ந்த சின்ன பிள்ளைக்கு ஸ்ரீசக்தி விருது வழங்கப்பட்ட போது அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவரது காலில் விழுந்து கௌரவித்ததை நினைவு கூர்ந்துள்ளார். இந்தியாவே வியந்த ஒரு பண்பாட்டு தருணம் என்ற வரலாற்றை திரித்து மாநில அமைச்சர் கீர்த்தனா நேற்று சட்டமன்றத்தில் கற்பனை கதையை கூறியிருப்பதற்கு கண்டனத்திற்கு உரியவை என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இடதுசாரி அமைப்புகளின் போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க சுற்றறிக்கை வெளியிட்ட விவகாரத்தில் தலைமைச் செயலாளர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள போராட்ட உரிமையை பறிக்கும் வகையிலும் இடதுசாரிகளை குறிவைத்து இந்த சுற்றறிக்கை அமைந்துள்ளதாகவும் இதற்கு காரணமான தலைமை செயலாளர் பங்கேற்ற கூட்டத்தின் முடிவை ரத்து செய்து சுற்றறிக்கையை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். உயர் அதிகாரிகளை விட்டுவிட்டு இணை இயக்குநரிடம் விளக்கம் கேட்பதோ அல்லது வட்டாட்சியர் மீது மென்மையான நடவடிக்கை எடுப்பதோ ஏற்கத்தக்கதல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் மூலம் மது விற்பனை செய்யும் முடிவை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் உள்ள மதுபானங்களை ஆன்லைன் மூலம் தேர்வு செய்து வாங்கும் வசதி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டுள்ளனர். படுகர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என சட்டப்பேரவையில் தாம் கோரிக்கை வைத்ததாகவும் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசு தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் போஜராஜன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என தாம் வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2280 ரூபாய் குறைந்துள்ளது. காலை வேளையில் தங்கத்தின் விலை 560 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 1720 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,17,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 285 ரூபாய் குறைந்து 14,725 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை எழும்பூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் அலுமினிய சமையல் பாத்திரங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கிளை அலுவலகத்தின் தலைவர் தயானந்த் அலுமினிய சமையல் பாத்திரங்களின் தரம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய தரநிலையின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார். அலுமினிய சமையல் பாத்திரங்களுக்கு பொருந்தக்கூடிய தர கட்டுப்பாட்டு ஆணைக்கு இணங்க BIS சான்றிதழ் பெறுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டு காலணிகள், செருப்புகள் மற்றும் ஸ்லிப்பர்களுக்கான இந்திய தரநிலைகள் தொடர்பான BIS மானக் மந்தன் நிகழ்ச்சி சென்னை கிளை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை கிளை அலுவலகத்தின் இயக்குனர் முனி நாராயணா பங்கேற்று விளக்கம் அளித்தார். உற்பத்தியாளர்கள், தரநிலையை பயன்படுத்துபவர்கள் மற்றும் தொடர்புடைய பிற செயல் பங்காளர்கள் இந்திய தரநிலைகள் குறித்து கலந்துரையாடவும் தங்களது நடைமுறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் கருத்துக்களை வழங்கவும் மானக் மந்தன் நிகழ்ச்சி வாய்ப்பளிப்பதாக அவர் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் உள்ள பாரதிதாசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் 200 மாணவ மாணவிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் உரையாடல் விளையாட்டுத் துறையில் இளைஞர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற விளையாட்டு வீரரான கல்லூரி மாணவர் கிஷோர் தெரிவித்தார்.
நெல்லை மகாராஜா நகரில் உள்ள மருந்து கட்டுப்பாடு உதவி இயக்குனர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 65,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. லஞ்சம் பெறப்படுவதாக வந்த புகாரை அடுத்து சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக ஊழியர்களிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மருந்து கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த திடீர் சோதனையால் ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாகையில் கூட்டுறவு சங்க கடன்களை 100% தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டச்சேரி பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டிக்கும் வகையில் விவசாயிகள் துண்டுகளை விரித்து பொதுமக்களிடம் பிச்சை கேட்டு நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாஜக மாவட்ட விவசாய அணி சார்பில் பயிர்க்கடனை தள்ளுபடி முழுவதும் செய்யாத தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜக மாவட்ட விவசாய அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சரவணன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையின் பெருவழியாகவே பாதுகாக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை உத்தரவாதம் அளித்துள்ளது. வடலூர் வள்ளலாரின் சத்திய ஞான சபையின் பெருவழி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து பெருவெளியில் எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பெருவெளியை சுற்றி 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைப்பது குறித்து அரசின் ஒப்புதலுக்கு பிறகு பணிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாற்று திட்டம் சுற்றுச்சுவர் கட்ட அரசின் ஒப்புதல் பெற செப்டம்பர் 15 வரை அரசுக்கு அவகாசம் வழங்கி விசாரணையை அன்றைய தினத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் மாநில அளவிலான 67வது பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தினம் டேக்வாண்டோ போட்டிகள் தொடங்கியது. இப்போட்டிகளில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் பங்கேற்று வயதின் அடிப்படையில் 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் 1350 மாணவிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்து நடைபெற உள்ள தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்ட கல்லூரியிலும் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருதுகளை வென்ற டேபிள் டென்னிஸ் வீரர்கள் சரத்கமல் மற்றும் சத்யன் ஞானசேகரன் ஆகியோர் இளைஞர்கள் சர்வதேச அளவில் பல விளையாட்டுகளில் பங்கேற்க இந்த நிகழ்வு உத்வேகத்தை அளிக்கும் வகையில் இருந்ததாக தெரிவித்தனர். இன்னைக்கு நம்ம கேலோ இந்தியா டயலாக்ல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் 750 லொக்கேஷன்ஸில் அக்ராஸ் த கண்ட்ரி ஒரு அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அது தவிர நாங்களும் இங்கே இன்னைக்கு ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா காலேஜில் யங் மைண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பேலன்ஸ்டான லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதில் இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வாய்ப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்ததுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை இளைஞர்கள் கடைபிடிக்கவும் வலியுறுத்தியது அனைவரின் வரவேற்பையும் பெற்றது. எல்லா விஷயத்துலயும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ்மெண்டோட பார்ட்டிசிபேட் பண்ணணும். வின்னிங் ஆர் லூசிங் அது செகண்ட் ஆப்ஷன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதை இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ரொம்ப அழகா எங்களுக்கு முன்மொழிஞ்சாரு. அது எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அது தெரியாதவங்களுக்கும் சொல்லி நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மை பாரத்லயும் நிறைய பீப்புள் லாகின் பண்ணி அதுல வேற காம்படிஷன்ஸ் எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். விழுப்புரம் அரசு பாலிடெக்னிக் மற்றும் தனியார் கல்லூரியில் ஒளிபரப்பப்பட்ட கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியின் உரையாடல் பயனளிப்பதாக இருந்ததாக பல்வேறு விளையாட்டுகளில் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போட்டியிட்ட மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இப்போ பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா அந்த திட்டத்தின் மூலியமா நான் நேஷனல் லெவல் போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
கள்ளக்குறிச்சி அருகே உள்ள இந்திலி கிராமத்தில் உள்ள டாக்டர் RKS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் விளையாட்டு மீதான ஆர்வத்தையும் போதைப் பொருளின் எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர். சைனாலலாம் வந்து ஸ்போர்ட்ஸ்னா குழந்தைங்க 2 வயசு குழந்தையே ஸ்போர்ட்ஸில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் எவ்வளோ வயசு ஆனாலும் ஸ்போர்ட்ஸுன்ற விஷயத்துக்கே பேரண்ட்ஸோ சொசைட்டியோ அளவே பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த சொசைட்டிக்கும் கவர்மெண்ட்க்கும் கேட்குறது என்னென்னா, சில்ட்ரன்ஸு யாராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணணும். அவங்க விக்ட்ரி வரணும்னா, அவங்க ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு இருக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரம்பலூரில் மை பாரத் அமைப்பின் சார்பில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேலோ இந்தியா விளையாட்டு திட்டத்தின் நோக்கம் மற்றும் விளையாட்டை ஊக்குவிக்க வழங்கப்படும் சலுகைகள் குறித்து பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொண்டதாக கல்லூரி மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். கேலோ இந்தியா எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, கிராம பகுதியில் கிரவுண்டு எதுவும் இல்லை. அந்த ஒரு ஸ்கீம் வந்ததுனால எங்களுக்கு ஒரு பெரிய கிரவுண்டு, ஃபுட்டு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, எஃபர்ட் போட முடியுது. நான் ஒரு கபடி பிளேயரு, அத்லெட்டு, வாலிபால் எல்லா கேமுக்குமே கேலோ இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் விளையாட்டு வளர்ச்சி, இளைஞர்களின் பங்களிப்பு மற்றும் 2036 ஒலிம்பிக் போட்டிக்கான இந்தியாவின் தயாரிப்பு உள்ளிட்டவை குறித்து இளைஞர்களுடன் பிரதமர் கலந்துரையாடியது மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இன்னைக்கு வந்து மை பாரத் டீம் வந்து ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து நம்ம இன்னும் கத்துக்கணும், அத்லெட்டிக்ஸ்லாம் வந்து எப்படி இது பண்ணணும்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இன்னைக்கு மோடி ஸ்பீச்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 2036 வந்து இந்தியா வந்து நிறைய மெடல்ஸ் வின் பண்ணணும். அதுக்கு எப்படி வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டேர்ம்ஸ்லாம் வந்து அவர் அழகாவே சொல்லியிருக்காரு. இது இன்க்ளூட் பண்ணதால எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. திருவாரூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாய குறைதீர் கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். முன்னதாக விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், திருவாரூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் முன்பு விவசாயிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 பேரை கொன்ற புலியை சுட்டு பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றும் நாளையும் வியாபாரிகள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓவேலி பகுதியில் புலி தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் அந்த புலியை சுட்டு பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 2 நாட்கள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தொகுதி முழுவதும் உள்ள 10,000 கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. பொது வேலை நிறுத்தம் காரணமாக சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தில் சுரங்கப்பாதை அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் நூதன முறையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதி அருகே பொன்பாடி காலனியில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று அங்குள்ள இருளர் இன மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பிணம் போல் உருவ பொம்மையை சாலையில் வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் 10 லட்சம் புத்தகங்களுடன் நடைபெறும் புத்தக கண்காட்சியை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் புத்தக கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. 25 அரங்குகளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு தலைப்புகளிலான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ள இந்த புத்தக கண்காட்சியை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். 11 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியின் போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டிகள், கட்டுரை போட்டிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறும். நேபாள வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். மீட்பு மற்றும் அவசர உதவி நடவடிக்கைகளுக்கு ஐநா ஆதரவளித்து வருவதாக பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார்.
வன்முறையில் ஈடுபடும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 3 அமைப்புகள் மீது அமெரிக்கா பயங்கரவாத எதிர்ப்பு தடைகளை விதித்துள்ளது. இத்தாலி, பிரிட்டன் உள்ளிட்ட பிற நாடுகளை சேர்ந்த அந்த அமைப்புகள் வன்முறையில் ஈடுபடும் தீவிர இடதுசாரி குழுக்கள் மற்றும் பாலஸ்தீனிய ஆயுத குழுக்களுக்கு ஆதரவளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் பட்டியலிடப்பட்ட அமைப்புகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள சொத்துகளுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டு அவை முடக்கப்படுகின்றன. மேலும் அமெரிக்கர்கள் இக்குழுக்களுடன் பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை